கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, சர்டன் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த டிக்கெட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றாங்க. எப்படி அப்படின்னா, அந்த டிக்கெட்டில் இஎஃப் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலோ அல்லது 56ங்கிற நம்பர் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலோ ஜி அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் இந்த சிம்பிள் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன நம்பர் அண்ட் கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த இஎஃப்ங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயூஎஃப் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நீங்கள் டெலீட் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. இயூஎஃப்பும் டுகெதராக இருக்குது, இ அண்ட் எஃப் பக்கத்தில் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இஎஃப் டுகெதராக இருக்குது, அப்புறம் ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 56ம் அண்டும் வந்து கிடையாது. ஸோ 56ம் அண்டும் கிடையாது, இருந்திருந்தால் அது ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ இஎஃப்பும் ஜியும் வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேலே ரிமைனிங் இருக்கிறது 45, 23, 58ங்கிற கேரக்டர்ஸ் தான். ஏன்னா ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறதுனால நான் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். இதே செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இயூஎஃப் தனித்தனியாக தான் இருக்குது, ஸோ ரிமூவ் பண்ண தேவையில்லை. 56ல் அண்டும் இல்லை, ஜி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு இங்கே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போமே. 45, 23 EF 58G. 45, 23 EF 58G. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, இஎஃப் ஜி அண்ட் தென் 56 இதெல்லாம் அண்ட் தென் ஆல்சோ அண்டுங்கிற சிம்பிள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே ரிமைனிங் இருக்கிற கேரக்டர் வச்சு தான் ஆடியன்ஸை வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஆன்சராக. ஓகேங்களா? இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, இஎஃப் இருக்கக்கூடாது, ஜி இருக்கக்கூடாது, 56 இருக்கக்கூடாது, அண்டு இருக்கக்கூடாது. நான் இந்த ஸ்ட்ரிங்கில் செக் பண்ணி இந்த 4மே இல்லாதது என்னென்னவோ அது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ரிங்லன்னா அதுதானே ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. இருக்கிற ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் இந்த 4 ப்ரெசென்ட் ஆகிருந்தால் ரிமூவ் பண்ணுறதும், இந்த 4 இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணுறதும், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி நான் அதை பிரிண்ட் பண்ணுறதும் ஒன்று தானே. அதை தான் இங்கே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 4 இந்த கேரக்டர் எடுக்கிறோம். இது என்னவா இருக்குது, ஈயா இருக்கான்னு நான் சொல்லி செக் பண்ணுறேன். ஈயா இருந்தது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட்டு கேரக்டர் எஃப்பாக இருக்கணும். எஃப்பாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து விட்டுட்டு நம்ம அடுத்த கேரக்டருக்கு மூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேரக்டரை விட்டுட்டு அடுத்த கேரக்டருக்கு நான் போகணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 4. அப்போனா இது எனக்கு தேவைப்படுற நம்பர். நெக்ஸ்ட்டு 5ன்னு வருதுன்னா இஎஃப் கிடையாது, ஜே கிடையாது, ஆனால் 56ன்னு இருக்குது. இப்போ இது 5ஆக இருக்குது அப்படின்னா இதோட நெக்ஸ்ட்டு கேரக்டர் 6ஆக இருக்கணும். 6ஆக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த 2 கேரக்டரை விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கு போகணும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு 2 தான் இருக்குது. அப்போனா இதை நான் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணல. இந்த 4ல் எந்த இடத்துலையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈங்கிற கேரக்டர் இருக்குது. ஈங்கிற கேரக்டருக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு கேரக்டரு எஃப்பாக இருந்தது அப்படின்னா அதை நான் வந்து ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? இஎஃப் ஸோ ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 2 கேரக்டரையும் விட்டுட்டு நான் எங்கே மூவ் பண்ணுவேன், இங்கே மூவ் பண்ணுவேன். 5. ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து 6 கிடையாது. ஸோ 5 நான் ஆட் பண்ணலாம்.
8ஐயும் நான் ஆட் பண்ணலாம். லாஸ்ட் கேரக்டர் ஜியாக இருக்குது, ஸோ அதை நான் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்க சொன்னது சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை அப்போனா இதெல்லாம் விட்டுட்டு இது போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் என்னோடய ஆன்சர். ஸோ அதை தான் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவேன். இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து ரீப்ளேஸ்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இஎஃப் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி, இல்லை ஜி ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா எம்டி ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் பண்ண சொல்லி அந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதை தான் வந்து இப்போ ஜாவாவில் கோடாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு இன்புட் வாங்குறதுக்காக. ஃபர்ஸ்ட்டு இன்புட் ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் ஒரு கேரக்டராக. இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போது கரண்ட் கேரக்டர் வந்துட்டு ஈயாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்துட்டு எஃப்பாக இருந்தது அப்படின்னா நான் இந்த ரெண்டு கேரக்டரும் எனக்கு தேவையில்லை அப்போது கரெக்டாக. அதே மாதிரி சேம் கண்டிஷன் 56க்கும் சொல்லியிருந்தாங்களா? நெக்ஸ்ட்டு கேரக்டர் 6ஆக இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஐங்கிறது 0னா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு 1ஆக இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் EF5 1ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது ஐ இங்கே இருக்குது, 0th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரக்டர் I+1னா இங்கே போவோம், இங்கே. இப்போ EFன்னு சொல்லி அவங்க சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போனா எனக்கு என்ன தேவையில்லை, இந்த ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த ரெண்டையும் தான் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னோடய ரிசல்ட்டில் தேவை கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கேரக்டரையுமே வந்துட்டு விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு வந்து 3வது கேரக்டர், அதாவது இண்டெக்ஸ் படி செகண்டு 1 பேஸில் பார்த்தோம் அப்படின்னா 3வது கேரக்டருக்கு நான் மூவ் பண்ணணும். இப்போது I++ பண்ணோம் அப்படின்னா 0th பிளேஸில் இருக்கிறது 0ன்னு தான் இப்போ இனிஷியலாக ஐயோட வேல்யூ இருக்குது. I++ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 1 அப்படின்னு ஆகும். அந்த ஃபார் லூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐயோட பிளேஸ் எங்கே போயிடும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், I++ பண்ண போகிறோம். ஸோ 0ன்னு இருக்கிறது 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் I++ இருக்குது. ஸோ 1 + 1 2ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கேரக்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேரக்டருக்கு மூவ் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு E அண்ட் Fஆக இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. அதே தான் 56க்கும் அப்ளை ஆக போகுது. நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அது என்ன அப்படின்னா ஜியாக இருந்தாலும் அதே இது அண்டு சிம்பிள், இந்த ரெண்டில் எது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம ரிசல்ட்டுக்கு தேவை கிடையாது. ஏன் இங்கே I++ போட்டால் இங்கே கண்டினியூ மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டு கேரக்டர் ஸ்கிப் பண்ணணும் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0ன்னு
இருக்கேன்னா நான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும்போது 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் லூப்பில் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லூப் வரும்போது ஐ ப்ளஸ் 1க்காக 2 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். இந்த 2 கேரக்டர் ஸ்கிப் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது சிங்கிள் கேரக்டர் தான். இப்போ ஜீன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது 1th பிளேஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா 1th இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சோன்னா இப்போ இது வந்து அவங்க ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு கண்டினியூன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் கேரக்டருக்கு தான் மூவ் ஆக போகுது ஃபார் லூப்பில் 2ன்னு சொல்லி. கரெக்டாக? ஸோ அதனால தான் இங்கே கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறோம். ஜியாக இருந்தது அல்லது கரண்ட் கேரக்டர் ஜி அல்லது அண்டாக இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நெக்ஸ்ட் கேரக்டருக்கு மூவ் ஆயிடும். இதெல்லாம் இல்லை, இஎஃப்பும் இல்லை, 56ம் இல்லை, ஜியும் இல்லை, அண்டும் இல்லை அப்படின்னா அப்போ இதுதான் எனக்கு தேவைப்படுற ரிசல்ட். அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்த அப்ரோச்சுக்கான கோட். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். வேரியபிள் நேம் இன்புட் நிறைய இடத்துல அதை நான் சேஞ்ச் பண்ண விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். E12 F35 G58 E12 F35 G58. இப்போ இதில் நமக்கு ஜி மட்டும்தான் ரிமூவ் ஆக போகுது. கரெக்டாக? ஏன்னா இஎஃப் சேமாக இல்லை. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஜி மட்டும் ரிமூவ் ஆகி ஆன்சர் கரெக்டாக வருது. நம்ம வேற ஒரு இன்புட் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போது இஎஃப் அண்ட் 56 ஜீனு கொடுப்போம். இப்போ இதில் எல்லாமே இருக்குது. கரெக்டாக? அப்போனா நமக்கு அவுட்புட் என்ன வரும்? எம்டி ஸ்ட்ரிங்காக தான் வரும். கரெக்ட்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.